ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது எப்படி நான் கிரியேட் பண்ணுறது? மொத்தம் 3 டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்ணலாம். முதல் விஷயம் கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோ, பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ, ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ, அதாவது அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோ. கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 40% பாண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஓவரால் மணியில் 40% பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் 30%, கேஷ் வந்து 20%, 10% கோல்டு இல்லை இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோன்றது கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர்ஸ் 50% ஈக்விட்டிலையும் 30% பாண்ட், 10% கேஷு, 10% ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட்ஸ், அதாவது கோல்டு, இடிஎஃப் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோவில் என்னன்னா 70% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த கேட்டகரியில் நீங்கள் அசெட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அலோகேட் பண்ணலாம். 15% பாண்டும் 5% கேஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ரிமைனிங் இருக்கிற 10% எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், கமாடிட்டிஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.